எழிலனியன் ஹோம் கேக்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி ஸ்பெஷல் திருப்பாகம் தான் நான் வந்து செய்ய போகிறோம். இந்த திருப்பாகம் தான் வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டிக்காக வந்து நான் முருகனுக்கு படைக்க வேண்டிய ஒரு நைவேத்தியம். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பொடியாக வந்து பல்ஸ் மோடில் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெய் இல்லாதனால் நான் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் எடுத்து உருக்கி செய்ய போகிறேன். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நல்லா உருகினதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 1 கப் கடலை மாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கடலை மாவு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து சேர்க்க முடியும். ஏன்னா அந்த கடலை மாவோட பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பவுடர் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி விழுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுகர் சேர்க்கணும். இதுக்கு தேவையான நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நாட்டு சக்கரை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கடைசியாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்க்கலை. ஏன்னா ஏற்கனவே நிறைய நெய் இருக்குது, அதனால் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த பிரசாதம் தான் பார்த்திங்கன்னா வந்து கந்தசஷ்டி அன்னைக்கு வந்து முருகனுக்கு படைக்க வேண்டிய ஒரு நைவேத்தியம். திருச்செந்தூர்லேயே வந்து இதுதான் வந்து செய்வாங்களாமா. உங்களுக்கும் கரெக்டாக கந்தசஷ்டியில் விரதம் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும்னு நான் வந்து சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.